ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுகீரை கடையலும் அதுக்கு கூடவே கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் செய்ய போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் சாம்பார் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். கூடவே பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் சின்ன டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கீரை அப்புறம் நம்மளோட பருப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இது கூடவே நான் புளி அலசி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். இது இப்போ கடுகு பொரியட்டுங்க. பார்த்திங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை குழம்புக்கு. கூடவே காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துருக்கு. கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். கீரை குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கடைஞ்சி வச்சுருக்க நம்மளோட கீரையை பருப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். நம்மளோட சிறுகீரை கடையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பொரியலுக்கு கேரட்டு பீன்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். கேரட் இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கூடவே பீன்ஸ் எடுத்துருக்கு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சீரகம் போட்டுப்போம். கடுகு பொரியுதுங்க. நம்ம இதில் இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் வதங்கட்டுங்க. இதிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதிலே நம்ம காய் வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், காய் வேகிற அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதிலே வெந்து வந்துடும். இதை நம்ம மூடி வச்சு சிம்லே வச்சு வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு வேக வச்சிடலாம். இது கூடவே நம்ம இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது தேங்காய் துருவல் போட்டதுனால நம்மளோட பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் சிம்லே. இப்போ பாருங்கள், நம்மளோட பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்மளோட கீரை குழம்பு கூட இந்த பொரியல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.